திமுக மற்றும் காங்கிரஸ் மாண்புமிகு நீதிபதி திரு ஜி.ஆர். சுவாமிநாதனை ஆர்எஸ்எஸ் என்றும் அவர் ஒரு மதத்தை சார்ந்தவர் என்றும் ஒரு ஜாதியை சார்ந்தவர் என்றும் குற்றம் சாட்டி அவரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று பாராளுமன்றத்தில் அவர்கள் ஒரு மனு அளித்துள்ளார்கள். இப்பொழுது அதே தீர்ப்பை அதைவிட அதிகமாக கடுமையாக விமர்சித்துள்ளார்கள். தமிழக அரசை என்னென்னு விமர்சித்துள்ளார்கள்? நீங்கள் அரசியல் காரணங்களுக்காக இப்படி ஒரு காரியத்தை செய்துள்ளீர்கள். யார் ஒருவர் லா அண்ட் ஆர்டரை மெயின்டைன் பண்ண முடியாது என்று கூறுகின்ற அரசு நீதிபதி கொடுத்த தீர்ப்பை செய்ய முடியாத அரசு இதை வேண்டுமென்றே செய்திருக்கிறார்கள் என்று குற்றம் சாட்டியுள்ளார்கள். திமுகவுக்கும் காங்கிரசுக்கும் நாங்கள் கேட்கின்ற கேள்வி யாதெனில், ஜி.ஆர். சுவாமிநாதனை பதவி நீக்க செய்ய வேண்டும் என்று குற்றம் சாட்டிய நீங்கள் இந்த இரண்டு நீதிபதிகளையும் பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று இம்பீச்மெண்ட் நோட்டீஸ் இவங்களுக்கும் கொடுப்பீங்களா? இவங்களையும் அவங்களுடைய ஜாதியையும் மதத்தையும் கூறி குற்றம் சாட்டுவீர்களா? ஒன்று, இவர்கள் மீதும் இம்பீச்மெண்ட் செய்வதற்கான நோட்டீஸ் இஷ்யூ பண்ணுங்க. இவங்க மேலே இம்பீச்மெண்ட் செய்யணும்னு நோட்டீஸ் இஷ்யூ பண்ணலைன்னா ஜி.ஆர். சுவாமிநாதன் கிட்ட பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும். திமுக மற்றும் காங்கிரஸ் யாரெல்லாம் அவரை ஆர்எஸ்எஸ் என்றும் நேர்மையற்றவர் என்றும் ஒரு சாராக தீர்ப்பு வழங்குகிறார் என்றும் அவர் ஜாதி மதம் ஆகியவற்றை குறிப்பிட்டு சேர்ந்த அனைவரும் அவரிடம் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும். ஸோ நாங்கள் கவர்னரிடமும் பிரசிடென்ட்டிடமும் ஆர்டிகல் 356 இன்வோக் பண்ணி இந்த கவர்மெண்ட்டை டிஸ்மிஸ் பண்ணோன்னு கேட்டுக்கிறோம். இதுதான் எங்களுடைய மெயினான வழக்கு. ஒன்று, அவங்க மன்னிப்பு கேட்கணும் பகிரங்கமாக. இல்லைன்னா இந்த ரெண்டு ஜட்ஜஸ் மேலேயும் மறுபடியும் இம்பீச்மெண்ட் நோட்டீஸ் கொடுக்க சொல்லுங்கள். இதே மாதிரி அவர் இந்த மதத்தை சார்ந்தவர், இந்த ஜாதியை சார்ந்தவர், அதனால தான் இப்படி தீர்ப்பை கொடுத்தாருன்னு. மூணாவது, திரு ரகுபதி அவர்கள் ரொம்ப நல்லவர், ரொம்ப பதுமையாக பேசுகிறவர். ஒரு தீர்ப்பு அவங்க கட்சிக்கு அகேன்ஸ்டாக வந்துடுச்சுங்கிறதுக்காக ஒரு கோவிலில் விளக்கு ஏற்றுவதும் ஒரு சுடுகாட்டில் பிணம் எரிப்பதையும் ஒன்றாக படுத்தி பேசியுள்ளார். அவர் ரொம்ப நல்லவர், ரொம்ப காமானவர். அவரையே இந்த திமுக என்ற மதவாத கட்சி கிறிஸ்டியன் முஸ்லிம் முன்னேற்ற கழகம் எப்படி மாற்றியுள்ளது என்று பார்க்கும்போது மிகவும் ஆச்சரியமாக உள்ளது. அவர் சொல்லியிருக்கலாம், கல்யாணம் பண்ணுற ஒரு இடத்தையும் விளக்கேற்ற இடத்துலையும் ஒரே இடத்துல பண்ணலாம், எப்படி பண்ணணுமோ அப்படி பண்ணலாம்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அவருடைய குரோதத்தையும் காழ்ப்புணர்ச்சியும் இதில் காட்டியிருக்காங்க. அதனால் திமுக ஆர்டிகல் 356 இந்த கவர்மெண்ட்டை டிஸ்மிஸ் பண்ணோம். ஏன்னா அவங்க ஹைகோர்ட்டுடைய 2 ஆர்டர்ஸையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. அதை லா அண்ட் ஆர்டரை காரணமாக காட்டி போலீஸை வச்சு தடுத்து அந்த ஆர்டரை இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் பண்ணாங்க. லா அண்ட் ஆர்டர் பொய்யான ஒரு தகவலை அவர்கள் அங்கே மேலே விளக்கேற்ற போனால் லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ வரும், அதை எங்களால் பார்த்துக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த 4 இன்கெப்பாசிட்டியும் இன்கேப்பபிலிட்டியும் ஆர்டிகல் 356 இன்வோக் பண்ணலாம். அதனால் ஆர்டிகல் 356 இன்வோக் பண்ணணும்னு நாங்கள் பாஜக சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். இப்போ 4 லட்சம் ரூபாய் கரப்ஷனில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 4 லட்சம் கோடி கரப்ஷன் பண்ணியிருக்கிறதா கொடுத்துருக்காங்க. நாங்களும் நிறைய நேரம் நினச்சோம், இது எப்படி 4 லட்சம் கோடி கரப்ஷன் பண்ண முடியும்னு. இவங்களுடைய கடன் இவங்க ஆட்சிக்கு வரும்போது 4 லட்சம் கோடியாக இருந்தது. இப்போ 9,20,000 கோடி ஆச்சு. இப்போ தான் தெரியுது எப்படி இந்த 5 லட்சம் கோடியான கடன் யார்கிட்ட போயிருக்கு, எங்கே போயிருக்குன்னு தெரியுது. இதை வச்சு பார்க்கும்போது இந்த ஊழலை வெறும் ஒரு ஜுடிஷியல் கமிஷன் மட்டும் போடாமல் எல்லா கூடப்பட்டுள்ள ஊழல்கள் எல்லாத்துலேயுமே விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் ஒரு எஃப்ஐஆர் ப்ரிஃபர் பண்ணி ஒரு என்கொயரி பண்ணி வித்தின் 30 days ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணோங்கிறது எங்களுடைய மற்றொரு கூற்று. இப்போ புதுசாக
அன்பில் மகேஷ் அவர்கள் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, நேற்று முதல் கொண்டு புதுசாக உங்கள் கனவை சொல்லுங்கன்னு. ஏங்க 5 வருஷமாக அவன் செத்து சுண்ணாம்பாயி எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றாமல் ஒரே 1 கிலோமீட்டர் ரோடு கூட நீங்கள் போட முடியல. அவன் வந்து படுத்து எங்கே தூங்குறது, கனவு காட்டுறதுக்கு 1 கிலோமீட்டர் போனாவே கடன்னு ரோடு அடிக்குது. எல்லாத்தையும் ஃபெயிலியர் ஆன இந்த கவர்மெண்ட்டு கனவு காலுங்கள்ட்டு மறைமுகமாக மறுபடியும் ஆதார் போன்ற பர்டிகுலர் பப்ளிக் கிட்டேருந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து கேட்குறாங்க. முதல்ல இவங்க திமுக கிட்டேருந்து நேரடியாக இதே மாதிரி பர்டிகுலர்ஸ் கேட்டாங்க. அது ஓரணியில் தமிழ்நாடுன்னு. அது வந்து ஜூலை 21, 2025 அப்போ இதை வந்து 2025 அப்போ இதை இன்வோக் பண்ணாங்க. இதை வந்து ஹைகோர்ட் ஸ்டே பண்ணிச்சு. ஆகஸ்ட் 4 வந்து சுப்ரீம் கோர்ட் ஸ்டே பண்ணிடுச்சு. இதுக்கு அப்புறமாவும் இது இவங்க கண்டினியூ பண்ணுறாங்க. இவங்க ஃபோன்ஸை ஹேக் பண்ணுவாங்க, உங்கள் நம்பர்ஸை எடுத்துப்பாங்க, அதில் வந்து எலெக்ஷனுக்காக அதை வந்து ராங் திங்ஸுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இது கண்டிப்பாக எங்கள் மேலிடத்துக்கு சொல்லி இதையும் தடை வாங்கணுங்கிறதுக்கு நாங்கள் முயற்சி எடுப்போம். இந்த 5 பாயிண்ட்ஸ் தான் சார் நான் சொல்லணும்னு நினச்சேன். இதெல்லாம் சொல்லிட்டேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.